கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையிலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் இல்லையா, பகை விரோதம் எப்போமா அன்போ சகலத்தையும் மூலமா. பாருங்கள், பகையை நீங்கள் உண்டாகிற பிசாசு எப்படி யாரை அழிக்கலாம், யார் அன்றைக்கி கொலை செய்யலாம், யார் அன்றைக்கி விரோதிக்கலாம்னு சொல்லி பிசாசு நீ திட்டங்களை போட்டு கொண்டுக்கிறான். இந்த திட்டங்களை அழிக்கும்படி தான் நான் சொல்கிறாரு, பகை இல்லாமல் வாழணும். அப்படின்னா நம்ம எப்போதும் ஜபத்தில் தரிச்சிருக்கணும். அது இல்லாமல் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள தேவன் கொடுத்த அன்புக்குள்ளே அழிக்கமோ சந்தோஷமாக நிலச்சிருக்கணும். அப்போ அன்பு அழிக்கமோ சந்தோஷம் நிலச்சிருந்தா எதிரியை ஈஸியாக ஜெயிக்கலாம். அப்போ எதிரியான சாத்தானை ஜெயிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த ஆயுதம் தான் பரிசுத்த ஆவியினர். இந்த பரிசுத்த ஆவினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிற்கும் போது பிசாசு ஏற்று நிற்கலாம். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் ஏமினாலும், நமக்கு விரோதமாக எத்தனை கோலியாத்தில் ஏமி வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்தையும் முறியடிக்க வல்லவராக அன்பு தேவப்பிள்ளையிலே ஆண்டவரை மாத்திரம் நம்புங்களேன். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டுகிறவங்களை கண்ணீரை துடைக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராம். அதான் யோபு பக்தர் சொல்கிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் உணர்ந்துக்கிறேன். அப்போ அவர் செய்ய ரெடியாகிறாரு. நம்ம பகையை உண்டாக்கி உறவுகளுக்குள்ள நம்ம பகையை உண்டாக்கி கொண்டு நம்ம என்ன பண்ணி வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம். வாழ்க்கையை கெடுக்காத படிக்கு தேவன் கொடுத்த உறவுகளில் தேவன் கொடுத்த வாழ்க்கையை நம்ம சமாதானத்தோடு இந்த பூமியில் வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னி எண்ணி முன்னும் பின்னுமாக காத்து வழிநடத்த வல்லவராக தேவப்பிள்ளையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கவலையை தீர்க்க அவர் வல்லவராக. இயேசு கிறிஸ்தை நம்புங்க, உங்களை பாதுகாத்து நடத்துவார். அவரே சத்தியம், அவரே ஜீவன் வந்து நடத்துவார். ஆமீன்.